நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் விதிகளோட பயன்பாடு. இப்போ நம்ம நியூட்டன் விதிகளை பற்றி படிக்கணும், அதுக்கு என்ன பயன்? இப்போ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம ஒரு பயன் இல்லாமல் நம்ம செய்ய மாட்டோம். அப்படிங்கும்போது நியூட்டன் விதி நம்ம ஏன் படிக்க வேண்டும், எதற்காக படிக்க வேண்டும்? ஸோ அப்படிங்க நமக்கு கொஷின் வரும், ஏன் சார் படிக்கணும் நியூட்டன் விதி? அப்போ அதோட பயன், எதுக்குமே ஒரு பயன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா அப்போ நியூட்டன் விதியோட பயன்பாடு என்ன நமக்கு? ஸோ அதை பற்றி பார்க்கலாம். தனித்த பொருளின் விசைப்படம், ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்லுவோம். தனித்த பொருளின் விசைப்படம் என்பது நியூட்டன் விதிகளை பயன்படுத்தி பொருளின் இயக்கத்தினை பகுத்தறிய பயன்படும் ஒரு எளிய முறையாகும். தனித்த பொருளின் விசைப்படத்தை உருவாக்கும் போது கீழ்கண்ட நெறிமுறைகளை வரிசைப்படி பின்பற்ற வேண்டும். ஒரு ஃப்ரீ பாடி தனித்த விசைப்படம் வரைதோம். அப்படி வரையும் போது நம்ம என்னென்ன நெறிமுறைகளை கையாள வேண்டும்? இப்போ எந்த ஒரு செயல் செய்யணும் அதுக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இருக்குது. இப்போ ஸ்கூலுக்கு வரணும், அதுக்குன்னு ஒரு நெறிமுறைகள் இருக்குது. யூனிஃபார்ம் போடணும், டைமுக்கு கரெக்டாக வரணும். ஸோ அந்த மாதிரி நெறிமுறைகள். ஒரு விசைப்படம் வரைதோம், தனித்த விசைப்படம் ஒன்றும் வரைதோம், ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்லுவோம். அப்போ இந்த விசைப்படம் வரையும் போது நம்ம என்னென்ன நெறிமுறைகளை கையாள வேண்டும், பின்பற்ற வேண்டும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பொருளின் மீது செயல்படும் விசைகளை கண்டறிய வேண்டும். பொருளின் மீது என்னென்ன விசைகள் செயல்படுது? புவியீர்ப்பு விசை செயல்படுதா, அதே மாதிரி மேல்நோக்கு விசை செயல்படுதா, செங்குத்து விசை செயல்படுதா, இல்லை புற விசை ஏதாவது செயல்படுதா, அதை பற்றி பொருளின் மீது செயல்படும் விசைகளை கண்டறிய வேண்டும். ஃபஸ்ட்டு பொருளை ஒரு புள்ளியாக குறிப்பிட வேண்டும். ஒரு பொருளை ஒரு புள்ளியாக கன்சிடர் பண்ணணும், பாயிண்ட். பொருள் மீது செயல்படும் விசைகளை குறிப்பிடும் வெக்டர்களை வரைய வேண்டும். விசை என்பது ஒரு வெக்டராக தான். அப்போ அதோட வெக்டர்களை வரைய வேண்டும். தனித்த விசைப்படம் வரையும் போது பொருட்கள் ஏற்படுத்தும் விசைகளை படத்தில் குறியிட்டு காட்டக்கூடாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போது இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா, அதாவது நியூட்டனின் பயன்பாடு கூட கேட்கலாம். இல்லைன்னா அந்த கொஸ்டினை எப்படி கேட்கலாம்? தனித்த பொருளின் விசைப்படம் உருவாக்கும் பொழுது கையாள வேண்டிய நெறிமுறைகள் யாவை அப்படின்னு கேட்கலாம். அப்போ 3 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். 3 பாயிண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா, நியூட்டனின் 3ஆம் விதியை இங்கு நாம் பயன்படுத்தும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கிய அம்சம் என்னவெனில், புவி புத்தகத்தின் மீது செலுத்தும் கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை மற்றும் இதற்கு சமமாக புத்தகத்தின் மீது செலுத்தும் எதிர் விசை, இவை இரண்டும் ஒன்றை சமன் செய்து கொள்வதால் தான் புத்தகம் ஓய்வு நிலை. இப்போ ஒரு டேபிளில் புத்தகம் இருக்குது. எப்படி இருக்குது? ஓய்வு நிலையில் இருக்குது. அப்போ ஓய்வு நிலையில் இருக்குன்னா அது மேலே விசை செயல்படுதா இல்லையா அப்படின்னு நமக்கு கொஸ்டின் வரும். அப்போ அதில் 2 விதமான விசைகள் செயல்படுது. ஆனால் ரெண்டும் ஒன்று சமன்படி செய்கிறது. ஒன்று கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை, மற்றொன்று மேல் நோக்கிய செங்குத்து விசை. இவை இரண்டும் செயல்படுகிறது. அப்போ அதில் விசை செயல்படுதா இல்லையான்னு பார்த்தா செயல்படுது, ஆனால் இல்லை. இருக்குது ஆனால் இல்லை. அந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது ஆனால் இல்லை. எது இருக்குது? விசை இருக்குது. 2 விதமான விசைகள் இருக்குது. ஆனால் என்ன இல்லை? தொகுபயன் விசை இல்லை. தொகுபயன் விசை சுழி. இந்த காமெடி சொன்ன மாதிரி, அதாவது வடிவேல் படத்தில் காமெடி பார்ப்போம். இருக்குது ஆனால் இல்லை. அதே மாதிரி தான் அங்கேயும் விசை இருக்குது ஆனால் தொகுபயன் விசை இல்லை. ஓகே. இப்போ இவைகள் இரண்டும் ஒன்றை சமன் செய்து கொள்வதால் தான் புத்தகம் ஓய்வு நிலையில் உள்ளது என்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் விசை மற்றும் எதிர்விசை இரண்டும் பொருளின் மீது எப்பொழுதும் செயல்படாது. இரண்டு பொருட்களின் மீது ஒரே அளவுடைய விசை செயல்பட்ட போதிலும் அவைகள் பெற்ற முடுக்கம் வெவ்வேறானவை. ஏனெனில் முடுக்கம் நிறைக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இப்போ 2 பொருட்கள் மேலே ஒரே அளவான விசை செயல்படுது. ஆனால் அது அந்த இடப்பெயர்ச்சி அடையக்கூடிய, அதாவது முடுக்கம் அடையக்கூடிய விதம் வேறுபட்டு காணப்படும். அப்போ நிறை மாறுபடும் போது அதோட விசையும் மாறுபடும்.
இப்போ ஒரு குறைந்த நிறைவுடைய ஒரு பொருள் மேலே விசை செலுத்துகிறோம். அதே விசையை நம்ம அதிகமான நிறை இருக்கக்கூடிய ஒரு பொருளின் மீது விசை செலுத்தும் போது நம்ம குறைந்த நிறைவுடைய பொருட்கள் தான் விரைவாக முடுக்கம் அடையும். ஸோ அப்போ அதுலேருந்து என்னது, விசையானது நிறைக்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஸோ இதில் முடுக்கம் நிறைக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அதே மாதிரி விசையும் எதிர்த்தகவில் இருக்கும். ஏனெனில் முடுக்கம் நிறைக்கு எதிர்த்தகவில் இருக்கும். அதாவது ஒரே அளவான விசைக்கு கனமான பொருள் அடையும் முடுக்கம் குறைவாகவும், லேசான பொருள் அடையும் முடுக்கம் அதிகமாகவும் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 2 பொருள் இருக்குது. 2 பொருளில் குறைந்த நிறைவு இருக்க பொருளுக்கு விசை செலுத்தும் போது அது அடையக்கூடிய முடுக்கம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அதிக நிறைய இருக்கக்கூடிய பொருளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விசை அதே விசையை கொடுக்கும்போது இதில் முடுக்கம் குறைவாக அடையும். ஆப்பிள் மரத்திலிருந்து கீழே விழும்போது அது புவியீர்ப்பு விசையை உணரும். நியூட்டனின் 3ஆம் விதிப்படி ஆப்பிளும் இதற்கு சமமான எதிர்விசையை புவியின் மீது செலுத்தும். இவ்விரண்டு விசைகளும் ஒன்றுக்கொன்று சமமாக இருப்பினும் அவைகள் பெரும் முடுக்கம் வெவ்வேறானவை.